எங்கள் அம்மா ரொம்ப நன்னா ஜோசியம் சொல்லுவாள். அவளுடைய சொற்கள் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும், உண்மையானதாகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அம்மாக்கிட்ட ஒருத்தர் ஜோசியம் கேட்கறதுக்கு வந்தேன். அவர் அழுதுண்டே சொன்னது என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தமான அப்புறம் கல்யாணம் நின்று போயிடுத்து. நிச்சயதார்த்தமும் ஆனதுக்கப்புறம் அவள் உறவில் இருக்கவா யாரும் வைரத்தோடோ இல்லை வைரத்திருகோ என்னமோ போடணும், அது போல் என்ன கல்யாணம் நடக்காது. நான் கேட்டேன், அவ்வளோ குறைச்சலா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டா, அதனால கல்யாணம் நின்று போயிடுத்து. சொன்னது அதுதான் சொன்னான். நான் கல்யாணமே நின்று போயிடுத்து. பொண்ணுக்கு பிள்ளைக்க நல்லா பிடிச்சி போயிடுத்து. அந்த பையன் நிச்சயதார்த்தத்தை ஆயிப்படுத்தேன்னு கூட 2-3 கூட சாதாரணமாக வந்து பேசிட்டு போயிருந்தாங்க கலப்பாக. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சமயத்துக்கு எப்படி ஆயிடுச்சு. இனிமேல் அவன் வரமாட்டான், நீங்களும் அந்த பக்கம் பொண்ணங்கன்னு அனுப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டுண்டா. எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா. ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, அட இந்த கல்யாணம் நின்னது நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாமி, நிச்சயதார்த்தான அப்புறம் ஒரு பொண்ணுக்கு, அதுவும் 50 வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிற கதை, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்றது நடக்க முடியாத ஒரு செயலாக இருந்தது அந்த காலத்தில் இல்லையா? இப்படி சொல்கிறீங்களே, உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப நல்ல வரணும் வரும், நல்லா ஆச்சு, என்ன கொடுத்தணும் பண்ணுவார், உங்கள் குழந்தை கலங்காமல் ஆச்சு, கவலைப்பட வேண்டாம், இது நின்னது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன. மறுபடியும் ஏன் இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை, காலம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுத்துட்டேன். இப்போ கல்யாணம் 2 வருஷம் கழிச்சு ஆகும். இப்போல்லாம் ஆக இப்போ ட்ரை பண்ண வேண்டாம், 2 வருஷம் கழித்து தானே வரும், கல்யாணம் ஆகும். என்னன்னா இருப்பாங்க பொண்ணு, இன்னும் காலைப்பட வேண்டாம், அழலாம் வேண்டாம், அழப்பறவன் நீங்கள் இல்லை, ரைட் வாங்க நான் அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா சின்ன பொண்ணு அப்போ நம்ம அவ்வளோதானே அழுதுன்னு சொல்கிறான். நீ போய் நீங்கள் ஒன்றும் அழ வேண்டாம், இந்த 2 வருஷம் தான் கல்யாணம் ஆகும், நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகுதுன்னு கஷ்டம் இந்த காலத்தில். அப்புறம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன குறையோ என்னமோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லடா செல்லம், இப்போ நான் உங்கள்கிட்ட அது சொல்ல மாட்டேன், இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நானும் அதுக்கு மேலே அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அம்மா நோய் கேட்க மாட்டேன். கேட்டால் அம்மா கோவம் தெரியும், நான் பேசாமல் போயிட்டேன். ஒரு 3 மாத காலம் அந்த மடக்கா பையன் இருந்தது. அப்போ தான் கேள்விப்பட்டது ஒரு விஷயம். அந்த வைரத்திற்கு போகணுன்னு சொல்லி கேட்டுன்றதுனால அந்த பையன் அவன் பைக்கில் விழுந்து அடிபட்டு ஒரு கால் வந்து அவனுக்கு ஒன்றுமா போயிடுது. திருப்பி அவளே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து. நடுவில் நம்ம இப்படி அபசகமாக பேசியிருக்கக்கூடாது, நிச்சயதார்த்த நின்னத்தோட கல்யாணம் வேண்டாம்னு நிறுத்திருக்கக்கூடாது, குழந்தைகளை பிரித்த பாவம் தான் போல இருக்குது. இன்னும் அவனுக்கு உங்கள் பொண்ணை மறக்க முடியல, உங்கள் குழந்தைக்கும் எண்ணெய் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிடலாம். ரொம்ப கால் ஒன்றும் போயிடலை, கொஞ்சம் அந்த கால் கொஞ்சம் விதி நடக்கிறான், அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் சரிப்படுத்தியாச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவள் வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், ஒரு வைரத்திற்கு வந்து போடலைன்னா கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னபோது நீங்கள் வந்து நேரம் என்கிட்ட கேட்டுக்கணும், சொல்லியிருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்துட்டு, அது பயத்தினால இருந்துங்களோ இப்படி இருந்துங்களோ தெரியாது. நீங்கள் யாரும் நான் யாரும் உங்களை நான் சொல்கிறதுக்கு இல்லை இனிமேல். ஆனால் அந்த நிமிஷமே உங்கள் பேரில் எனக்கு விட்டு போச்சு. இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசின்னு வராது சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பொண்ணு தெய்வம் போயிட்டான். அப்போ தான் அம்மா சொன்னேன், அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது, அந்த பையனுக்கு ஒரு ஊனம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகி போச்சு,
அந்த பையனுக்கு எப்படி நம்ம வந்து பொண்ணை கொடுத்து மறுபடியும் பண்ணலாம்னு நினச்சி நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லலை. பத்தியா ஜாதகம் நமக்கு எவ்வளோ தூரம் உண்மையை கொண்டு காட்டுறது அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட. அப்புறம் நான் தெரிஞ்சுனேன். அப்புறம் 2 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு நிஜமாக சொன்ன மாதிரி யாருமே கல்யாணம் இன்னைக்கு வரல. நிச்சயதார்த்தம்லாம் ஆகிப்போச்சு. திருப்பி அந்த பையன் கால் இது பண்ணி சரியாக போனப்போ வந்து கேட்டுக்கூட அந்த பொண்ணு அகம்பாவமாக பேசி அனுப்பிச்சிடுது. இந்த பொண்ணெல்லாம் பண்ணி யார் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கெட்ட பேர் வேறு வந்துடுச்சு போகிறதுக்கு. யாருமே பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒருத்தன் வந்தான் பண்ணிக்கிறதுக்கு. அவன் அந்த மாதிரி நடந்தால் அவன் தான் பேச முடியும். அதுலேருந்து தப்பு இருக்குது. எனக்கு புரியுது அவளுடைய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. நான் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்களோட நான் பணக்காரன் கிடையாது, ஏழை தான். ஆனால் மூட்டை தூக்கியானாலும் அவங்க பொண்ணை நல்லா காப்பாற்றுவேனே வழியே உங்கள்கிட்ட சாப்பாடு கொண்டு வர மாட்டேன். என் பொண்ணாட்டு நான் அம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான் அவன். ஒரு வாலிபன் நல்லா அழகாக இருந்தான், நல்லா சமத்தாக இருந்தான், ஓரளவு படிச்சிருந்தான். இருந்தாலும் சாதாரணமான ஒரு ஃபேக்ட்ரியில் தான் அவன் வேலை பண்ணிட்டு சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்புறம் அவன் தன்னோட உழைப்புனால ரொம்ப பிரமாதமாக வந்து தொழில் அதிபராக ஆகிட்டான். என்ன ஆகிட்டான்? தொழில் அதிபராகிட்டான். சில வருஷங்களில் குழந்தை குட்டி எல்லாம் பிறந்து சக்கல சந்தோஷத்துலேயும் நல்லா இருக்காங்க. ஏன்னா ஒன்று நடக்கலை அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஐயோ போயிட்டே அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளை படைச்சவனுக்கு தெரியும். அதனால் யாரும் எந்த சமயத்துலேயும் இது வந்ததே கை கட்டிதே வாய்க்கு எட்டலையே நடக்கலையே நமக்கு இனிமேல் நடக்காதா நமக்கு கிடையாதா அப்படின்னு சோறுக்கே வர வேண்டாம். நமக்குன்னு எது உண்டோ அது நம்மகிட்ட வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.